இப்போ நாம் ஒரு சின்ன சிம்ஹாவலோகனம் செய்துவிட்டு முன்னேறி செல்வோம். என்னென்னலாம் நம்ம உலகத்தில் பார்க்கிறோமோ இதெல்லாம் சொற்பனம், கனவு போல அப்படின்னு அறிந்தவன் எவனோ அவன் ஞானி. அந்த உண்மை பொருளை எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் ஞானி. அந்த முறைக்கு பேர் அபவாதம்னு பேர். ஒரு பூந்தியாக எடுத்து சாப்பிட்றது ஒரு ஸ்டைல், அப்படியே ஒரே லம்பாக எடுத்து சாப்பிட்றது ஒரு ஸ்டைல். எப்படியும் அந்த லட்டை இல்லாமல் பண்ணணும், அதான் அங்கே விஷயம். அறிவோம். கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்க படலம் பாடல் 38, 39, 40 3 பாடல்களை இந்த வீடியோவில் படிக்க போகிறோம். சிம்ஹம், இதுக்கு ஏராளமான குணங்கள் இருக்குது, சிறந்த குணங்கள். அதில் ஒரு குணம் என்ன அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் சிம்மம் நடந்து போகிறதோ தான் கடந்து வந்த பாதையை ஒரு முறை பார்த்து விட்டு முன்னேறி செல்லும். இந்த விதமான ஒரு குணத்துக்கு பேர் சிம்ஹாவலோகனம்னு பேர். நாமளும் இப்போ இங்கே தத்துவ விளக்க படலத்தை படிச்சிருக்கோம். 30 பாடல்களுக்கு மேலே படிச்சிட்டோம். இப்போ நாம் ஒரு சின்ன சிம்ஹாவலோகனம் செய்துவிட்டு முன்னேறி செல்வோம். 19வது பாடலில் நம்ம படிச்சிருக்கோம். அத்தியாரோபம் என்னென்ன, அபவாதம் என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஆகியிருக்கு. அத்தியாரோபத்தினால பந்தம் வருது, அபவாதத்தினால் நமக்கு முக்தி கிடைக்குது. அத்தியாரோபம் அப்படின்னா சூப்பர் இம்போசிஷன், கவர் பண்ணுறது. அபவாதம்னா டி சூப்பர் இம்போசிஷன், அந்த கவரை எடுக்கிறது. இது இவ்வளவரை படிச்சிருக்கோம். ஆரோபம் அத்தியாசம் கற்பனை ஆவையெல்லாம் ஓர் வத்துவினில் வேறே ஓர் வத்துவினை ஓர்தல். ஒரு விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை ஏற்றி பார்க்கக்கூடிய கற்பனை, இது படித்தோம். 21வது பாடலில் படித்தோம். ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே செனித்து என்று அறிந்து கொள்ளே. இந்த பஞ்சபூதங்களான உலகம் எல்லாம் கற்பனைகளின் தோற்றம் என்று அறிந்து கொள், இதுவும் படித்தோம். 28வது பாடலில் தாமத குணம் 2 சக்தியாய் பிரிந்து தோன்றும், தமோ குணம் 2 சக்தியாக பிரியுதுன்னு படித்தோம். ஒன்று மூடல், இன்னொன்று தோற்றம். மூடல்னா பவர் ஆஃப் வெயிலிங், தோற்றம் பவர் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அந்த உண்மையை மூடுகின்ற குணம், உண்மையின் மீது வேறு ஒன்றை தோற்றுகின்ற குணம். ஸோ மூடல் தோற்றம்னு 2 விதமான குணங்களை, 2 விதமான ஒரு சக்தியை, விஷயங்களை இந்த தமோ குணம் தோற்றுவிக்கிறதுன்னு படித்தோம். அதன் மூலமாக மூல ஆரோபணம், சூக்கும ஆரோபணம், தூல ஆரோபம், இது 3ம் படித்தோம், விளவடையாக படித்தோம். ஸோ இப்போ நம்ம முன்னேறி செல்லணும், இதை ஞாபகம் வச்சுக்கொண்டு முன்னேறி செல்லணும். ஸோ 2 விதமான குணங்களை, விஷயங்களை ஏற்படுத்துகிறது தமோ குணம். மூடல், தோற்றம். இது தோற்றம். இனி மூடலை பற்றி பேச போகிறார். தத்துவ விளக்க பாடலில் 22லேருந்து 37வது பாடல் வரை 16 பாடல்களை மூல, சூக்கும, தூல ஆரோபத்தை பற்றி படிச்சிருக்கோம். அபவாத இலக்கணம். அபவாத இலக்கணம் அப்படின்னு சொல்லும்பொழுது டி சூப்பர் இம்போசிஷன். இதுவரையும் கற்பனை எப்படி ஏற்பட்டதுன்னு பார்த்தோம். இனிமேல் அந்த கற்பனையை விளக்குகின்ற முறை என்ன அப்படின்னு படிக்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோவுடைய கண்டென்ட். 38வது பாடல். கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பையெல்லாம் சொற்பனம் போலும் என்றே துணிந்தவன் ஞானியாவான். செல்புதை மழை காலம் போய் தெளிந்த ஆகாசம் போல அற்புதமுத்தி சேரும் அபவாத வழியும் கேளாய். இந்த பாடலை பிரித்து படிப்போம். கற்பனை வந்தவாறு காட்டினோம். இதுவரையும் எப்படி கற்பனை தோன்றியது அப்படின்னு நான் உங்களுக்கு உபதேசித்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார் தாண்டவராய சுவாமிகள். காண்பையெல்லாம் சொற்பனம் போலும் என்றே துணிந்தவன் ஞானியாவான். இந்த உலகத்தில் என்னென்னலாம் பார்க்குறோமோ காண்பது எல்லாம் சொற்பனம் போல், எல்லாம் கனவு போல. அப்படி என்று அறிந்து கொண்டவன் எவனோ அவன் ஞானியாவான். அப்போ ஞானிக்கு உண்டான டெஃபனிஷன் இது. காண்பையெல்லாம் சொற்பனம் போலே என்றே துணிந்தவன் ஞானியாவான். அழகான டெஃபனிஷன். ஞானினா யார் அப்படின்னா எல்லாத்தையும் கனவு போல் அப்படின்னு அறிந்து கொண்டவன் எவனும். கனவு போல் இருக்கிறதுன்னு புத்திபூர்வமாக அறியறதில்லை, உணர்வுபூர்வமாக அறிகிறான். அனுபவபூர்வமாக அறிந்தவன் எவனோ அவன் ஞானியாவான். செல்புதை மழைக்காலம் போய் தெளிந்த ஆகாசம் போல. மழைக்காலத்தில் இந்த மேகமூட்டமாக இருக்கிறது, மேகங்கள்லாம் கலைந்து இல்லாமல் போய் எப்படி ஆகாசம் தெளிவடைகிறதோ அதே போல் தெளிவடைந்த ஞானி. முத்தி சேரும் அபவாத வழியும் கேளாய் அப்படின்னா அது என்ன அபவாத வழி அப்படின்ற விஷயத்தை வருகின்ற 2 பாடல்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். 39வது பாடல். அறவன்று கயிறென்றார் போல் ஆளன்று தரு என்றார் போல் குறவன் சொல்லுபதேசத்தால்
கூறும் நூல் ஒளியை கொண்டு புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று ஞானத்திறம் எனும் பிரமம் என்று தெளிவதே அபவாதம் கான். அழகான பாடல். இதை பிரித்து படிப்போம். அரவு அன்று கயிறு என்றார் போல், இது பாம்பு அல்ல, கற்பனையில் தோன்றிய பாம்பு அல்ல, அந்த பாம்புக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கயிறு. ஆளன்று தறி என்றார் போல், இது இந்த கட்டையில் தோன்றிய அந்த ஒரு மனிதன், ஆள் இல்லை, கற்பனையில் தோன்றிய ஆள் இல்லை, அந்த கட்டை தறி என்றார் போல். குறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளியை கொண்டு, குறவன் சொல் உபதேசம்னா குருவனுடைய உபதேசம், குருவனுடைய உபதேசம். அவர் எதை கொண்டு இதை உபதேசிக்கிறார்னா சாஸ்திரங்களை கொண்டு உபதேசிக்கிறார். குருவுடைய வாக்கியம் சாஸ்திரம், இவைகளை கொண்டு, இதெல்லாம் சத்தியம். குரு ஆப்தர், அவர் அடைந்தவர். எதை கொண்டு அவர் அடைந்தார்னா சாஸ்திரங்களை கொண்டு அடைந்தார். ஸோ குரு உபதேசத்தினாலும் சாஸ்திரத்தின் அறிவினாலும் ஞானத்தினாலும். புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று, அழகாக ஒரு ரித்தம் இருக்குது. புறம் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களாலான இந்த தேகம், நவத்வாரங்களை உடைய இந்த நவத்வாரபுரி, இந்த தேகம் நான் அன்று, புவனம் அன்று, அண்ட பிரம்மாண்டம் நான் அன்று அல்லது இந்த உண்மை அன்று, பூதங்கள் என்று, பஞ்சபூதங்கள் என்று, பஞ்சபூதங்களும் இந்த உடலும் அண்ட பிரம்மாண்ட புவனங்களும் இதெல்லாம் பொய், கற்பனை அப்படின்னு அறிந்து கொண்டவன், இதெல்லாம் இல்லை என்று ஒதுக்கியவன். ஞானத்திறம் என்னும் பிரமம் என்று தெளிவதே அபவாதம் கான். கற்பனையில் தோன்றிய பாம்போ கற்பனையில் தோன்றிய புருஷனோ அல்ல, பாம்புக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய கயிறு, புருஷனுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த கட்டை, இதுதான் சத்தியம். இது மற்றதெல்லாம் மித்தியை. அதே போல புறம் புவனம் பூதங்கள் இதெல்லாம் மித்தியை, கற்பனை, சொற்பனம் போன்றது. இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரம்மம் தான் சத்தியம். அப்படி எவன் ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ அந்த தெரிந்து கொள்கின்ற முறைக்கு பேர் அபவாதம் அப்படின்னு பேர். சூப்பர் இம்போசிஷனை தள்ளி அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த உண்மை பொருளை எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் ஞானி. அந்த முறைக்கு பேர் அபவாதம்னு பேர். இது ஒரு முறை சொன்னாரா, இன்னொரு முறை இருக்கு. 40வது பாடல். படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கில் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள் உடல் முதல் சுபாவம் ஈரா ஒன்றில் ஒன்றுதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே. முன்னாடி 39வது பாடலில் ஒரு அபவாதம் படித்தோம். இப்போ 40வது பாடலில் ஒரு அபவாதம். இந்த பாடலை பிரித்து படிக்கலாம். படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் கடமும் மண்ணும் போல். படமும் நூலும் போல் அப்படின்னா துணியும் நூல், எந்த நூலிருந்து துணி உருவாக்கப்பட்டிருக்கோ அந்த துணியும் நூலும். செய்த பணியும் பொன்னும், ஆபரணங்கள் செய்யப்பட்டிருக்கு, ஆபரணங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பொன். அதே போல் கடமும் மண்ணும் போல், இந்த பானைகள் செய்யப்பட்டிருக்கு, பானைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய மண்ணும் போல். ஸோ பானைக்கும் மண்ணுக்கும் உள்ள உறவு போல், ஆபரணத்துக்கும் தங்கத்துக்கும் உள்ள உறவு போல், துணிக்கும் நூலுக்கும் உள்ள உறவு போல் பார்க்கில். இதை நம்ம சிந்தனை செய்து பார்த்தோம் என்றால், நல்லா ஆராய்ந்தோம் என்றால், ஒன்றாம் காரிய காரணங்கள் இதெல்லாம் ஒன்று தான். ஏன்னா அந்த காரணம் தான் காரியமாக பரிணமித்து இருக்கிறது. நூல் தான் துணியாக தோன்றுகிறது, பொன் தான் ஆபரணமாக தோன்றுகிறது, மண் தான் குடமாக தோன்றுகிறது. அப்போ காரிய காரணங்கள் ஒன்று. இதுதான் அது, அதுதான் இது. இந்த காரணம் காரிய வடிவாக பரிணமித்து தோன்றுகிறது. அப்போ இரண்டும் ஒன்று தான், ஒன்றாம் பார்க்கில். அந்த மாதிரி சிந்தனை பண்ணால் ரெண்டும் ஒன்று தான், காரண காரியங்கள் ரெண்டும் ஒன்று. இது காரண வடிவத்தில் இருக்கிறது மண்ணும் பொன்னும் நூலும், காரிய வடிவத்தில் இருக்கிறது கடமும் பணியும் படமும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இதே போல இது உதாரணம் கொடுத்தாலே, இதே போல உடல் முதல் சுபாவம் ஈரா ஒன்றில் ஒன்று உதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே. உடல் முதல் சுபாவம் ஈரான்னு சொல்லும்போது ஸ்தூல தேகத்திலிருந்து அதி சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம் வரை, அஜ்ஞானத்திலிருந்து இந்த ஸ்தூல தேகம் வரை எப்படி படிப்படியாக உண்டாச்சுன்னு படித்தோம். எப்படி உண்டாச்சோ அதே போல இதில் ஒடுக்க வேண்டும். உண்டாக்கிய முறை போலேயே ஒடுக்கி காண வேண்டும். ஒன்றில் ஒன்று உதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி காண்பது, இதுக்கு பேர் அபவாத உபாயம்னு பேர். இது ஒரு விதமான அபவாத உபாயம். இப்போ படித்தோம் அப்படின்னா அபவாத இலக்கணம், 2 விதமான அபவாத இலக்கணங்கள் இந்த 2 பாடல்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. 39, 40வது பாடல்களில்.
ஒரு அபவாத உபாயம் அதத் வியாவிருத்தி வடிவ அபவாத உபாயம் அல்லது இலக்கணம். இரண்டாவது விதமான ஒரு முறை என்ன அப்படின்னா லயக்கிரம வடிவ அபவாத இலக்கணம். அபவாத இலக்கணம்னு சொல்லும்போது ஒரு மெத்தடு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா அதத் வியாவிருத்தி. செகண்ட் மெத்தட் என்னன்னா லயக்கிரம. ஒன்று அதத் வியாவிருத்தி வடிவம், புறமன்று புவனமன்று பூதங்கள் என்று. இன்னொன்று லயக்கிரம வடிவம், ஒன்றில் ஒன்று அடைவினில் ஒடுக்கி காண்பது. இது லயம் செய்வது. எந்த ஒரு உண்மையிலிருந்து இந்த பொய் உருவாச்சோ அந்த பொய் அந்த உண்மையிலேயே அழுத்தி லயப்படுத்தி அந்த உண்மையை காண்பது லயக்கிரம வடிவ அபவாதம். எந்த ஒரு உண்மையின் மீது இந்த பொய் காணப்படுகிறது, இந்த பொய் இல்லை அப்படின்னு அதை தட்டிவிட்டு அந்த உண்மையை மட்டும் காண்பது அதத் வியாவிருத்தி வடிவம். எந்த சாதகருக்கு எது சுலபமாக இருக்கோ அது எடுத்துக்கொண்டு நம்ம சாதனை செய்யலாம். அதனால் ஒன்று அதத் வியாவிருத்தி வடிவம், இன்னொன்று லயக்கிர வடிவம் அபவாத இலக்கணம். இரண்டு விதமான அபவாத இலக்கணங்களை 39வது பாடல் 40வது பாடல் நமது தாண்டவராய சுவாமிகள் நமக்கு அருள் இருக்கிறார். இப்போ லயக்கிரம வடிவ அபவாத இலக்கணம் பாருங்க. நம்ம இப்படி படித்தோம். பிரம்மம், அதனோடு இருக்கக்கூடிய அதனோட சக்தியாக இருக்கக்கூடிய மாயை, அதிலிருந்து ஆகாசம் வாயு இப்படி தான் உண்டாச்சு. எப்படி உண்டாச்சோ அதுக்கப்புறம் இந்த பஞ்சபூதங்களுடைய சூக்ஷ்ம பூதங்களுடைய சத்துவ குணத்திலிருந்து பஞ்ச ஞானேந்திரியம், அதனுடைய குணத்திலிருந்து 4 அந்தகரணங்கள், இந்த பஞ்சபூதத்தினுடைய ரஜோ குணத்திலிருந்து கர்மேந்திரியங்கள் உண்டாச்சு. இதனுடைய சமஷ்டியிலிருந்து பஞ்ச பிராணங்கள் உண்டாச்சு. இதெல்லாம் படித்தோம். இதெல்லாம் விளவரையாக படிச்சிருக்கும். அப்போ இந்த பஞ்ச பூதங்களுடைய தமோ குணத்தினுடைய விஷயத்திலிருந்து பஞ்சகரணம் உண்டாச்சு. இதெல்லாம் படித்தோம். இந்த பிரம்மத்தோட சக்தியாக இருக்கக்கூடிய மாயை, அப்போ இந்த ஸ்தூலத்திலிருந்து சுபாவம் ஈராக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில், ஸ்தூலத்திலிருந்து அதிசூக்ஷ்மம் வரையும் இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி உருவாச்சோ அப்படியே அதில் ஒடுக்கி காண்பது லயக்கிரம வடிவம். எப்படி ஒடுக்கி காண்பதுன்னா இது எப்படி உருவாச்சோ பாருங்க. உருவான முறையிலேயே திரும்ப ரிவர்ஸில் போடும். இந்த பேருக்கு எப்படி இந்த பிரம்மத்திலிருந்து உருவாச்சோ இது எல்லாம் அந்த ஒன்றோடு ஒன்று ஒடுக்கி அந்த பிரம்மத்தில் ஒடுக்கி பிரம்மம் ஒன்றே சத்தியம் ஜகத் மித்யா இப்படி காண்பதுக்கு பேர் லயக்கிரம வடிவ அபவாத இலக்கணம்னு பேர். இது படிச்சுமா? இப்போ அதத் வியாவிருத்தி வடிவ அபவாத இலக்கணம்னா என்னன்னு பார்ப்போம். அப்போ எப்படி தோன்றியதோ அதே வகையில் அது ஒடுக்கி காண்பது லயக்கிரம வடிவ அபவாத இலக்கணம். இப்போ அடுத்தது அதத் வியாவிருத்தி வடிவ அபவாத இலக்கணம்னா என்ன அப்படின்னா இந்த 24 தத்துவங்கள் தோன்றியது. இதை பார்த்தோம். இந்த 24 தத்துவங்களும் ஒரே நேரத்தில் இல்லை அப்படின்னு அது ஒதுக்குவது, அது இல்லாமல் செய்து, அது இல்லாமல் பார்த்து அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை காண்கின்ற அந்த முறை இருக்க, இதுக்கு பேர் அதத் வியாவிருத்தி வடிவ இலக்கணம்னு பேர். இன்னும் கொஞ்சம் சுலபமாக புரியணும் அப்படின்னா அதத் வியாவிருத்தி வடிவ அபவாத இலக்கணம்னா லட்டு இருக்கு. இந்த லட்டு பூந்தியாக இருக்குங்க. அது நசுக்கி வச்சுருக்கும், பூந்தியாக வச்சுருக்கும். இந்த லட்டை அப்படியே ஒரே லட்டு எடுத்து வாயில் போட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே முழுங்குறது பேர் அதத் வியாவிருத்தி வடிவம். பூதமன்று புவனங்கள் அன்று புறமன்று அப்படின்னா அது பார்க்கறதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை பார்க்குறோமே, அது ஒரே ஒரு தட்டிட்டு ஒரே லட்டு அப்படியே வாயில் போட்டு அப்படியே ஒரே அழுத்துற முறை. இங்கே லயக்கிரம வடிவம்ன்றது ஒரு பூந்தியாக எடுத்து சாப்பிடும். ஒரு பூந்தியாக எடுத்து அந்த லட்டை காலி பண்ணுறோம். ஒரு பூந்தியாக எடுத்து சாப்பிட்றது ஒரு ஸ்டைல், அப்படியே ஒரே லம்பாக எடுத்து சாப்பிட்றது ஒரு ஸ்டைல். எப்படியும் அந்த லட்டை இல்லாமல் பண்ணணும். அதான் அங்கே விஷயம். அது யாருக்கு எந்த ஸ்டைல் பிடிக்கிறதோ அந்த ஸ்டைல் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டைலில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அதத் வியாவிருத்தி வடிவ அபவாத இலக்கணத்தை ப்ராக்டிஸ் பண்ணலாம். எந்த சாதகனுக்கு இது பிடிக்கல, இது லயக்கிரமம் ஈஸியாக இருக்குன்னா இது எடுத்துக்கலாம். மொத்தத்தில் லட்டை காலி பண்ணணும். மொத்தத்தில் பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தை இல்லாமல் பண்ணணும். அதை லயத்திலையும் பண்ணலாம், அதத் வியாவிருத்திலையும் பண்ணலாம். ஒரு புரிதலுக்காக இந்த ஒரு உதாரணம், அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக தோற்றமாம் சக்தி செய்யும் ஏழரை விகாரம் சொன்னீர் அடுத்த பாடலில் பேச போகிறார். இதுவரையும் இந்த தோன்றியதே பவர் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், எப்படி இந்த உலகம் தோன்றியது அப்படின்னு தோற்றத்தை பற்றி விலாவரியாக சொன்னீர்கள். இப்போது மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா. மூடல் அப்படின்னா பவர் ஆஃப் வெயிலிங், அதை பற்றின விஷயத்தை சொல்லுங்க. எப்படி இந்த பரம்பொருளை அல்லது பிரம்மத்தை
இந்த சக்தியானது மூடி இருக்கிறது. அந்த தமோகுணம் 2 சக்தியாக ஆனதுன்னு சொன்னார் இல்லையா, ஒன்று தோற்றம், என்னது மூடல். தோற்றத்தை பற்றி விலாவரியாக படித்தோம். இப்போ அடுத்ததாக இந்த மூடல் அப்படின்ற சக்தியை பற்றி சொல்ல போகிறாரு. வருகின்ற பாடல்களை படிப்போம். அறிவோம்.